இந்திரனின் சபையில் ஆதிசேஷனும் வாயுதேவனும் தங்களுள் யார் சக்தி வாய்ந்தவர் என்பதை நிரூபிக்க முடிவு செய்தனர். இந்திரன் அறிவித்த விதிமுறைகளின்படி மேருமலையை தன் பக்கம் நகர்த்துபவரே பலசாலி என நிர்ணயிக்கப்பட்டது. போட்டியில் ஆதிசேஷன் தன் சக்தியால் மேருமலையை தன் பக்கம் இழுக்கத் தொடங்க வாயு பகவான் தனது காற்றின் அதிர்வால் ஆதிசேஷனை மலையிலிருந்து கீழே தள்ள முயன்றார். இருவரும் தங்கள் முழு திறனை பயன்படுத்தி மேருவை இழுக்க முயன்றதால் அதனுடைய உச்சி உடைந்து 5 பகுதிகளாக சிதறியது. சிதறிய பாகங்கள் 5 மணிகளாக மாறியது. அவற்றில் 5வது மணியான வைரம் மேருமலையின் உச்சியிலிருந்து கொடுமுடியில் விழுந்து சுயம்பு லிங்கமாக தோன்றியதால் கொடுமுடிநாதர் என அறியப்படுகிறார். மும்மூர்த்திகளும் கோவில் கொண்டிருக்கும் ஒரே ஆலயமாக கொடுமுடி மகுடேஸ்வரர் திருக்கோவில் கருதப்படுகிறது. அகத்தியருக்கு சிவபெருமான் தன் திருக்கல்யாண கோலத்தில் அருள் புரிந்ததாக கூறப்படுகிறது. சுந்தரரின் நமச்சிவாய பதிகம் பாடப்பட்ட புனித தலமாகும். இத்தலத்திலுள்ள ஒரு தொன்மையான வன்னிமரம் பிரம்மதேவரின் வடிவாக கருதப்படுகிறது. மேலும் இம்மரத்தின் இலையை தண்ணீரில் வைத்தால் தண்ணீர் பல நாட்களாக கெடாமல் இருக்கும் என்பது தனிச்சிறப்பாகும்.